திரு துரை கருணா, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இது பொங்கலூர் மணிகண்டன் இல்லை, காலையிலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க இது ஒன்றும் பெரிய அளவுக்கு பொருட்படுத்த வேண்டிய ஒரு தீர்ப்பு கிடையாது, இது நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிடுவோம், அதிமுக ஒற்றை தலைமை எடப்பாடியார் தான் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதுக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவெளி பார்வையாக இருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையம் எந்த நேரத்திலும் எந்த முடிவும் எடுப்பதற்கு அதிகாரம் படைத்ததாகும். 1989 ஜே அணி ஜா அணி இந்த இரண்டும் பிரிந்து நின்ற நிலையில் ஜானகி அணியில் தான் அதிகபட்சமாக 90க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏராளமான நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பெரிய அளவில் ஆதரவு, கட்சியினுடைய மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மிக அதிகபட்சமாக அங்கே தான் இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களும் மரியாதைக்குரிய ஜானகி அம்மை அவர்களும் இந்த ரிட்டைலைக்காக உரிமை கொண்டாடிய போது அதை முடக்கியது தேர்தல் ஆணையம். அதிகபட்ச எம்எல்ஏக்கள், அதிகபட்ச பொதுக்குழு செயற்குழு திரு எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிறது என்று வாதிடுகிற இந்த நிலையில் நீங்களும் சகோதரர் பிரியனும் சொன்னது மாதிரி இது இந்த சிட்டி சிவில் கோர்ட்டினுடைய இறுதி தீர்ப்பு வரையிலும் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படியே வாங்க, 96 திருநாவுக்கரசு வெர்சஸ் ஜெயலலிதா. அப்போ திருநாவுக்கரசர் என்ன சொன்னார்னா, முன்னாள் அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்கிட்ட தான் அதிகமாக இருக்காங்கன்னு கோர்ட்டுக்கு போகிறார். அதே நாளில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்களும் மற்ற நிர்வாகிகளும் எங்களிடம் தான் அதிகம் அப்படின்னு போகிறாங்க. அந்த 1989 தீர்ப்பின் அடிப்படையில் முடக்கியிருக்கணும்ல, முடைக்கலை. செல்வி ஜெயலலிதா அவருக்கு சின்னம் கொடுக்கப்படுகிறது. அதனால் தேர்தல் ஆணையம் அவ்வப்போது இருக்கிற சூழலுக்கு ஏற்ப இந்த முடிவுகளை எடுக்குது நான் பார்க்குறேன். தேர்தல் ஆணைய செயல்பாட்டுக்கும் ஒரு பின்னணி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு முறை திரு டி.என். சேஷன் அவர்கள் இருக்கிற போது சொன்னார், ஒரு கட்சியினுடைய பெரும்பான்மையை மட்டுமே பார்க்க மாட்டோம், அந்த கட்சியின் சட்டதிட்ட விதிகள், எங்களுடைய தேர்தல் ஆணையத்திலே வழங்கப்பட்டிருக்கிற அந்த சட்டதிட்ட விதிகளையும் பார்ப்போம், அந்த விதிகளுக்கு புறமாக இருந்தால் அதற்கு தக்கவாறு எங்களுடைய நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்றார். இப்போ இது எல்லாமே பொருத்தி பார்க்கிற பொழுது நிச்சயமாக திரு எடப்பாடிக்கு தலைக்கு மேல் கத்தி என்பதுதான் ஒரு சரியான. நீங்க சொல்றது ஏதோ பிஜேபி பின்னாடி இருந்து சொல்வது போல எனக்கு ஒரு தோற்றம் வருது. இல்ல, யாரு எதற்கு பின்னணியில் இருக்கிறாங்க? 89 ஜெயஜா விஷயத்துல தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்குது. 96 ஜெயலலிதா வர்சஸ் திருநாவுக்கரசர் இஷ்யூல ஜெயலலிதாவுக்கு கொடுக்குறாங்க. ஒரே தேர்தல் ஆணையம், ஒரே சட்ட விதிப்படி தான். ஆனா என்ன பின்னணி செயல்பட்டதுன்னு தெரியலங்கிறீங்க. இப்ப என்ன பின்னணி செயல்பட போகுதுங்கிறதும் தெரியல அப்படின்னா எப்படி? இல்ல, அரசியல் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப இந்த முடிவுகள் வருகிறதோ அப்படின்னு நான் சந்தேகிக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை விதிகளை திருத்தக்கூடாதுங்கிறது தான் விதி 43. அதை அதாவது எல்லா விதிகளையும் திருத்துவதற்கு மாற்றுவதற்கு பொதுக்குழுவுக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இந்த விதி 43 திருத்தவோ நீக்கவோ எந்த குழுவுக்கும் அதிகாரம் இல்லை என்பதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது. 1976 அந்த நடைமுறை வருது. அதிலிருந்து இதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்ப அந்த விதிப்படி இப்ப பல இடங்களில் நம்ம நீதியரசர் ஜெயச்சந்திரன் ஒரு தீர்ப்பு சொன்னார்ல, அவர் எந்த அடிப்படையில் சொன்னார்? விதி 43 திருத்தப்பட்டிருக்கிறது சொன்னாரா? அவர் மட்டும்தான் ஓபிஎஸ் டீமுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்த ஒரே நீதிபதி. தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு மட்டும்தான் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாதுன்னு சொன்ன ஒரே நீதிபதி. மீதி எல்லா நீதிபதிகளும், 2 நீதிபதிகள் அமர்வும், உச்ச நீதிமன்றமும் எல்லா சட்ட போராட்டத்திலையும் இந்த ஒன்றை தவிர எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிக்கிறாரு. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்ல, நிச்சயமாக உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்புகளை வழங்கி இருக்கு. அப்ப அந்த நீங்க சொல்ற விதி 43 கன்சிடரேஷன் எங்க போச்சு அந்த நிலையில? ஆமா, அதை நான் சொல்றேன். உலகில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே உயர்ந்த உச்சபட்ச அதிகாரம் என்பது அந்த கட்சியின் பொதுக்குழு தான் அப்படிங்கிறது தான் நிரூபிக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவே அதிகாரமிக்க பொதுக்குழு என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் சரியானது என்பது நீதியரசர்களின் பார்வையாக இருந்திருக்கிறது. தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த அதிருப்தியில் இருக்கிறவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அல்லது விலகிச் சென்றவர்கள், அவர்களுடைய கோரிக்கை என்பது இதுதான். இந்த அடிப்படை சட்ட விதிகளுக்கு புறம்பாக இப்போ ஒரு 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும்,
5 ஆண்டுகள் தலைமை கழகத்திலே பொறுப்பு வகிக்கணும், அவர் தான் பொதுச் செயலாளராக வர முடியும் என்கிற அந்த விதி இருக்குல்ல, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த அடிப்படை விதிகளுக்கு புறம்பானது அப்படிங்கிறது இவங்களுடைய வாதமாக இருக்கிறது. ஓகே, இதெல்லாம் கூட நம்ம நிறைய பேசியிருக்கோம் திரு துரைக்கண்ணா. இப்போ இந்த ஒரு சின்ன தீர்ப்பு இது ஒன்றும் எங்களை பண்ணிடாது, எங்களை பாதிக்காது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஹோப்பை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கா? ஒரு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்கா? இதில் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை அதிமுகவில் நிகழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அரசியல் ஆனாலும் சரி, பொதுவாழ்வானாலும் சரி, ஒரு மனிதர் இயற்கை நியதிகளுக்கு மாறாகவும் தர்ம நியாயங்களுக்கு புறம்பாகவும் செயல்படுவாரே ஆனால் அவருக்கு இயற்கையும் இறை சக்தியும் கடைசி வரை துணை நிற்காது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு செயல்படுகிற மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பிடிவாத போக்கு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பின்னடைவுக்கு, சரிவுக்கு, பெரும் தோல்விக்கு கொண்டு செல்லுகிறது. இது தவிர்த்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இந்த இயக்கத்திற்காக தன் உயிரை கொடுத்து பாடுபட்டார்கள். அடிக்கடி அண்ணன் காளிமுத்து சொல்வார், இந்த கட்சி என்பது தியாக தடாகத்திலே பூத்த ஒரு இரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரை அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை சொல்லுவார். அப்படி வளர்த்தெடுத்த கட்சி. இந்த கட்சியிலிருந்து ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று சொன்னவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தனக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்க அத்தனை பேரையும் கொண்டு வந்து சேர்த்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவர் வெளியேற்றப்பட்ட போது அவருக்கு எதிராக மிக கடுமையாக விமர்சித்த நாவலர் நெடுஞ்செழியன், பவு சண்முகம், ராகவானந்தர், ராஜாராம், மாதவன் போன்றவர்கள்லாம் அழைத்து வந்தார். கட்சிக்கு விரோதமாக இவருக்கு எதிராக செயல்பட்டவர்களையும், அதே மாதிரி எஸ். சோமசுந்தரம் தனி கட்சி தொடங்கி போன பிறகு அவரையும் அரவணைத்தார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து போட்டி அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக, எம்ஜிஆர் அதிமுகன்னு முன்னணியினர் சென்றவர்களெல்லாம் அரவணைத்து கட்சி ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி நிச்சயம் என்கிற அந்த கருத்தாக்கம் இருந்தது. இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அளவுக்கு பிடிவாதம் காட்டுவதற்கு என்ன காரணம்? என்ன தனிப்பட்ட முறையில் தலைமையை கொஸ்டின் பண்றீங்களா? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, எம்ஜிஆர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பட்டியல் சொன்னீங்க, அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தார். அவங்க எல்லாம் எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டு கட்சிக்கு வந்தவங்க. செல்வி ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு முரண்பட்டு நின்ன எல்லாரையும் அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. இன்னொரு கட்சியிலேருந்து வந்தவங்களையும் இணைச்சு ஒரு முக்கிய பதவிகள்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற பிரிந்து சென்றவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் உள்ள வந்தா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுப்பாங்களா இல்லையா? அப்போ அவர் அந்த தலைமைக்கு நீங்கள் குறி வைக்கிறீங்கன்னு அவர் யோசிக்கிறதுல அர்த்தம் இருக்கா இல்லையா? இல்லை, அந்த பயமும் சந்தேகமும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் நம்ம அடிக்கடி சொன்னோம்ல, இந்த 6 பேர், திரு செங்கோட்டையன், நெத்த விஸ்வநாதன், KP அன்பழகன், தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம், இந்த 6 பேர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடந்த ஜூலை மாதம் சந்திச்சு 2.5 மணி நேரம் பேசுற போது, நீங்களே பொதுச்செயலாளராக இருங்கள், உங்களையே 2026 முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிக்கும், நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்கள், இங்கிருந்து விலக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள் அனைவரும் வாருங்கள், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் கட்சியை வெற்றி பாதைக்கு திமுகவை மீண்டும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்கு உங்களுடைய துணையும் தேவைப்படுதுன்னு ஒரு அறிக்கை மட்டும் கொடுங்க. நாங்கள் 6 பேரும் திரு OPS அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் சந்தித்து சமாதானப்படுத்தி உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கொண்டு வர்றேன்னு சொன்னாங்க சார். அதையுமே புறந்தள்ளிட்டாரு அப்படிங்கிறது தான். நான் அந்த 6 பேர்ல 3 தலைவர்களை சந்தித்து பேசினேன் நேரடியாகவே. ஆமாம், இதில் என்னன்னா மிகப்பெரிய வருத்தம் அவங்களுக்கு. இந்த 6 பேர் என்னை வந்து சந்தித்து அவர்களை இணைக்க வேண்டும் என்று சொன்னது பச்சை பொய்ங்கிறார். பக்கத்துல தான் வேலுமணி இருக்காரு. அதாவது இந்த கட்சியை பொறுத்தளவுல ஒரு மிக கட்டுக்கோப்பான இயக்கம். தொண்டர்களானாலும் நிர்வாகிகளானாலும் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு ஒருங்கிணைந்த போக்கு வருகிற வரையிலும் அமைதி காப்பார்கள். இவர்கள் தொண்டர்களுடைய மனநிலை எப்படின்னா, செல்வி ஜெயலலிதா மறைந்தது பிறகு மரியாதைக்குரிய VK சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிற போது இவங்களுக்கும் கட்சிக்கு என்ன தொடர்பு இருக்கு, ஏன் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க யாராவது கேட்டாங்களா? முடியறது முன்னாடியே வரிசையில் போய் நின்று, அம்மா நீங்கள் தான் பொதுச் செயலாளர் கட்சியை காப்பாற்றணுன்னாங்க. அடுத்த 1 மாதத்துலேயே போய், அம்மா நீங்கள் தான் தலைமை ஏற்று ஆட்சியும் கட்சியும் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு 6-7 மாதத்தில் கட்சிக்கும் சசிகலாவுக்கும் தொடர்பு இல்லைன்னு நீக்கினாங்க. இப்போ யாராவது கேட்டாங்களா? ஏப்பா அப்போ நீங்கள் சேர்த்தீங்க, இப்போ ஏப்பா நீக்கிறீங்கன்னு யாராவது குரல் கொடுத்தாங்களா? அமைதி காக்கிறார்கள். காலம் கரியட்டும், கட்சி ஒன்றுபடட்டும் என்கிற அந்த உணர்வோடு இருக்கிறார்கள். இதனுடைய நீட்சி தான் இன்று மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்ல, அதனுடைய நீட்சியாக தான் பார்க்கிறேன். தொடக்கத்தில் சொன்னது மாதிரி சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பிரச்சனைகளை
எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் திரு எடப்பாடி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தம். ஓகே, திருத்துறைக்கரணன். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு வார காலத்தில் ஒரு கூட்டம் போட்டார்ல, நிர்வாகிகள் கூட்டம். மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்கள் யாருமே கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இல்லை, சோரம் போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதுதான் யதார்த்த நிலை. நான் ஒரு மாவட்ட செயலாளர், பிரபலமான சென்னை சேர்ந்த மாவட்ட செயலாளர், ஒருத்தரை அழைச்சி நீங்கள் திமுகவினரோடு தொடர்பில் இருக்கிறீர்கள், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், பிரபல கன்ஸ்ட்ரக்ஷன் இதோட தொடர்பில் இருக்கிறீங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் வருது, தயவுசெய்து நீங்கள் அந்த தொடர்பை அறுத்துருங்க அப்படிங்கிறபோது, ஆனால் அது பிஸ்னஸ்ண்ணே, நீங்கள் அதில் தலையிடாதீங்க, நீங்கள் என்ன கூட்டம் நடத்துகிற, என்ன செலவு பண்ணு சொல்லுங்கள் அப்படின்னு உடனே ஒரு குரலை உயர்த்தி திரு எடப்பாடியார் சொல்லியிருக்கார். ஏங்க அம்மா இருந்தால் நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்களா? அம்மா இருந்தால் சொல்லிவிட்டு நீங்கள் கட்சியில் இருக்க முடியுமா? மாவட்ட செயலர் எழுந்துட்டாராம். ஆனால் அம்மாவை பற்றியில் இப்போ பேசாதீங்கன்னு எழுந்து போயிட்டாராம். இதுதான் நிலைமை. ஓ, இப்படி நடந்திருக்கு. நிச்சயமாக இது நடந்திருக்கிறது. இப்போ பொது வெளிகளில் கட்சியில அந்த ஒருங்கிணைய வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் உள்ளவர்கள் தனக்கு கிடைத்த அந்த அதிகார பலத்தாலும் பணபலத்தாலும் திரு எடப்பாடி அவர்கள் கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறார். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் களமாடுகிறார்கள். இந்த நிலை இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஒருவேளை இரட்டை இலை முடக்கப்பட்டால் எல்லோரும் ஒருங்கிணைந்து மீண்டும் இரட்டை இலையை பெறுவதற்கான அந்த முயற்சியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான். நீங்க கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டாரு, கட்சிக்கு விரோதம் செஞ்சுட்டாரு, கட்சிக்கு விரோதமானா நீங்க கரவேட்டி கூட கட்டக்கூடாது, நீங்க கட்சியை கொடி பிடிக்க கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளினது யார்? என்ன பெரிய அளவுல திருமதி சசிகலாவும் ஓபிஎஸ் அவர்களும் கட்சிக்கு விரோதமா துரோகமா என்ன செயல்பட்டாங்க? அவங்க கட்சி ஒன்றிணையணும் தானே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கருத்தாக்கம் என்பது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. ஒன்றுபட்ட அண்ணா திமுக மட்டுமே தான் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும். கட்சியை ஒன்றிணைத்து ஒன்றுபட்ட அண்ணா திமுக வலிமையாக இருக்கிறது என்று கருதினால்தான் வலுவான கூட்டணிக்கும் கட்சிகள் வரும். அதை விரும்பித்தான் இந்த இது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன்.